வணக்கம் உறவுகளே, இது உங்களின் ஓம் சரவண பாவா டிவி. இன்று நாம் கேட்கப் போகும் கதை எதை செய்தால் பாவம். சிவபெருமான் சொன்ன உண்மையான கதை. சிவன் பிடிச்சா ஓம் நம சிவாய் என்று காமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் கைலாய மலை மேல் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு முனிவர் வந்து வணங்கி கேட்டார், ஓ மகாதேவா, இவ்வுலகில் மனிதர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் எதை செய்தால் உண்மையான பாவம் உண்டாகும்? சிவபெருமான் சிரித்தபடி கூறினார், முனிவரே, பாவம் என்பது வெளியில் நடப்பதல்ல, அது மனதில்தான் பிறக்கிறது. மனிதன் தன் நன்மையை மட்டும் நினைத்து பிறரை மறந்தால் அதுவே பாவம். உயிரினங்களுக்கு துன்பம் செய்தால் அது மிகப்பெரிய பாவம். பொய் பேசினால், பிறரை அவமதித்தால் அதுவும் பாவம். இந்த மூன்று சொல், செயல், சிந்தனை தூய்மையாக இல்லை எனில் அதுவே பாவம். பார்வதி தேவியும் கேட்டார், அப்படியென்றால் பாவத்திலிருந்து விடுபடுவது எப்படி? அதற்கு சிவபெருமான் கூறினார், என்னை நினைத்தாலே போதும். ஓம் நம சிவாய் என்று உண்மையான மனதுடன் சொன்னால் அந்த ஒலி பாவத்தை கரைக்கும். பாவம் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு பாடம். அதிலிருந்து எழுந்து ஒளி நோக்கி சென்றால் அதுவே மோட்சம். சிவன் சொன்னதை மறந்திடாதீங்க, பிறரை காயப்படுத்தாதீங்க, உண்மையுடன் வாழங்க. அப்போதுதான் பாவம் உங்களை தொடாது. மேலும் இப்படி ஆன்மீக கதைகள் கேட்க ஓம் சரவணா பவா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.